Good evening, everybody. Welcome to the live session, day 12. So, இன்னைக்கு உங்களுக்கு final class. Next வந்து அடுத்த class வந்து உங்களுக்கு எக்ஸாமா இருக்கும். உங்களோட மிட் டேர்ம் எக்ஸாமா இருக்கும். அதாவது வந்து 24 கிளாஸ்ல இன்னைக்கு நாங்க 50 classes வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம். So, am I audible to you all before start the class? Am I audible to you all? Yes, ma'am. Yes. Yeah. Then we can start the class. So, today we are going to study about the things abilities. இன்னைக்கு நாங்க படிக்க போற விஷயம் வந்து full and full abilities பத்தி படிக்க போறோம். So what is the meaning of abilities? Abilities ன்னு சொல்லி சொன்னா என்ன? திறமை. திறமை. எங்களுக்குரிய திறமைகளை வந்து நாங்க மற்றவங்களுக்கு சொல்ல போறோம். அல்லாட்டி அதை பற்றி நாங்க ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ண போறோம் என்று சொல்லி சொன்னா அந்த திறமைகள் என்ற விஷயத்தை பற்றி நாங்க எப்படி இங்கிலீஷ்ல ஷேர் பண்ணலாம் என்றதான் இந்தியன் கிளாஸ்ல முழுக்க பார்க்க போறோம். அந்த வகையில what are your talents, which means எனக்கு சொல்லுங்க பாப்போம், what is the meaning of abilities and talents? What is the difference between abilities and talents? Talents and abilities and சொல்லுச்சுன்னா okay, திறமைகள். What is the meaning of talents? என்னால முடியக்கூடியது. Okay. Talents ன்னு சொல்லி சொன்னா எல்லாராலையும் முடியாது, ஒரு ஆள முடிங்கிற டேலண்ட் சொல்றேன். யா ஓகே, கிட்ட வந்துட்டீங்க. Any other answers? ஓகே, நாங்க பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அபிலிட்டிஸ் என்று சொல்லி சொன்னா திறன்கள். அதாவது வந்து நீங்க சொன்ன மாதிரி எல்லாருக்குமே வந்து எல்லாராலையும் செய்யக்கூடியது வந்து அபிலிட்டிஸ். டேலண்ட்ஸ்ன்றது வந்து யாராவது ஒரு ஆளுக்கு, அதாவது 100ல ஒரு ஆளுக்கு, 50ல ஒரு ஆளுக்கு, 10ல ஒரு ஆளுக்கு ஸ்பெஷல் டேலண்டட்னு சொல்லி சொன்னா திறமைகள். அதாவது வந்து நார்மலா போயம் வாசிக்கிறார்கள் இருக்கிறாங்க. ரீடிங்ன்றது வந்து எல்லாருமே வாசிட்டு போகலாம். பட் ரீடிங்க வந்து ஒரு டேலண்ட், ஒரு கலையா வாசிக்கிறது வந்து ஒரு சிலரால மட்டும்தான் முடியும். இன்றைய காலகட்டத்தில எல்லாம் புக்ஸ் எடுத்து வாசிக்க எங்களுக்கு நேரமே இல்லை. பட் புக்ஸ் எடுத்து வாசிக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு ஷெட்யூல் பண்ணி வாசிக்கிறார்கள் இருக்கிறேன் இல்லையாண்டு இல்ல. அப்ப அவங்களுக்கு வந்து வாசிக்கிறதுன்றது வந்து ஹொபியை தாண்டி அது ஒரு டேலண்ட். எப்படி வாசிக்கிறது, எப்படி வாசிச்சு அப்படி முடிக்கிறது, வாசிக்கிறதுல இருக்கிற அந்த முக்கியமான அந்த நுட்பங்கள் என்ன, சோ அதெல்லாமே அவைக்கு தெரியும். சோ டேலண்ட்ஸ். போயம் வந்து எல்லாராலையும் எழுத முடியாது, கவிஞர்களால மட்டும்தான் போயம் எழுத முடியும். சோ போயம் ரைட்டர்ஸ், ஆர்டிக்கல் ரைட்டர்ஸ், ஸ்டோரி ரைட்டர்ஸ், அதே மாதிரி ரீடிங், ரைட்டிங். ஸோ எல்லாராலையும் நார்மலா நாங்க முடிகிறத வந்து நாங்க அபிலிட்டிஸ் சொல்றோம். அதுல ஸ்பெஷலா ரீடிங்னு சொல்றது வந்து ஒரு மனநமா, நான் வாய்ச்சதை வந்து ஞாபகம் வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கல வந்து அது ஒரு என்னது டேலண்ட். என்னால வாசிக்கிறது வந்து ஒரு டேலண்ட்னு சொல்ல போறோம். பாருங்க, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அபிலிட்டிஸ் சொல்லி சொன்ன திறன்கள் இந்த போட்டோவில் காணப்படுற எல்லாமே வந்து திறன்கள் தான் வரப்போகுது. பாருங்க, ரீட், ரைட், ட்ரோ, குக், ரன், வாக், ஜம்ப், கிளைம்ப், ரீஸ். மரம் ஏறுறது நாங்க கிளைம்ப் என்று சொல்லுவோம். ரீஸ் என்று சொல்லி சொன்னா மரம் சாரி கிளைம்ப் சொல்லி சொன்னா மரம் ஏறுறது. சிங், டான்ஸ், ஸ்டேட். அந்த அந்த ஒரு வெஹிக்கிள்ல வந்து அந்த காலை நாங்க புஷ் பண்ண எங்களை கூட்டிட்டு போகும் அந்த வெஹிக்கிள், அந்த குட்டி வெஹிக்கிள் நாங்க ஸ்டேட்ன்னு சொல்லுவோம். ரோலர் ஸ்டேட்ன்னு சொல்லி சொன்னா சுத்துறது, ரைட்? சோ ஸ்விம், நீந்துறது. ரைடர் பைசிக்கிள், ரைடர் மோட்டார் பைக். சோ சைக்கிள் ஓடுறது, மோட்டார் சைக்கிள் ஓடுறது. சோ இதுல இருக்கிறது எல்லாமே வந்து அபிலிட்டிஸ்ன்றத கேட்டகரிக்குள்ள வரப்போகுது. கிட்டத்தட்ட அபிலிட்டிஸ் டேலண்ட் ஒன்றுதான். பட் டேலண்ட்ஸ் சொல்லி சொன்னா திறமைகள், அபிலிட்டிஸ் சொல்லி சொன்னா திறன்கள். எங்கள்ட்ட இருக்கிற திறன்கள். அந்த திறன்களை வந்து நாங்க என்னமே மேலும் செய்து கொண்டு வந்தோம்னு சொல்லி சொன்னா, விச் மீன்ஸ் திறன்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒன்ஸ் அகைன் திருப்பி நாங்க செய்து கொண்டிருப்போமா இருந்து அதை வந்து டேலண்ட்டுக்குள்ள வந்து வரப்போகுது. ஸோ இஸ் இட் ஓகே? இது வந்து விளங்கிட்ட இந்த ஸ்லைட்? கேன் ஐ மூவ் டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட்? Yes, ma'am. Okay. சோ பாருங்க, நாங்க இப்ப இந்த டேலண்ட வந்து அபிலிட்டியை வந்து எப்படி நாங்க எழுதுறது சொல்லி பார்க்க போறோம். இப்ப எப்படி நாங்க எழுதுறது, எப்படி நாங்க கதைக்கிறது, எப்படி நாங்க அந்த விஷயத்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடிகிறது. சோ என்னால இந்த விஷயம் முடியும் என்று நான் சொல்ல போறேன். எபிலிட்டின்னு சொல்லி சொன்னா திறன்கள். சோ என்னால இந்த விஷயம் வந்து முடியும். சோ பொதுவா எல்லாருக்குமே இருக்கிற
அபிலிட்டி, எல்லாருக்குமே இருக்கிற திறன்களை வந்து நாங்க ஜென்ரல் அபிலிட்டிஸ் சொல்லுவோம். பொதுவான திறமைகள், பொதுவான திறன்கள் சொல்லுவோம். விச் மீன்ஸ் எல்லாராலையும் முடியக்கூடியது, ரைட்? சோ எல்லாராலையும் முடியக்கூடிய விஷயத்த can to talk about general ability. அதாவது வந்து நார்மலா வளமையான திறன்களை பற்றி நாங்க கதைக்க போறோம் என்று சொல்லி சொன்னா நாங்க யூஸ் பண்ண வேண்டிய பெரிய பி verb can, முடியும் என்று சொல்ல போறோம். சோ ஃபார் an எக்ஸாம்பிள் பாருங்க, அது இந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் அப்படி இருக்க போது சப்ஜெக்ட் பிளஸ் can பிளஸ் பேஸ் verb இருக்க போகுது. சப்ஜெக்ட் பிளஸ் can பிளஸ் பேஸ் verb இருக்க போகுது. ஆல்ரெடி நான் எந்த கிளாஸ்ல இருந்தீங்கன்னா தெரியும், பாசிட்டிவ் நெகட்டிவ் கொஸ்டின் ஸ்டைல்ல வந்து படிப்பிச்சு கொண்டு போறேன். அதே மாதிரி இந்த ஸ்லைட்ஸ்ல நீங்க அந்த 3 விஷயத்தையுமே வந்து ஒரு ஸ்லைட்ல காணக்கூடிய மாதிரி இருக்க போகுது. சோ ரெண்டாவது பாருங்க, நெகட்டிவ். How can we make the negative sentence in the to talk about general abilities and சொல்லி சொன்னா we can use this pattern, subject plus can't, முடியாது. can and எதிர்ச்சொல் தான் வந்து can't. can முடியும், can't முடியாது. cannot சுருக்கி சொல்லிக்கல can't ன்னு சொல்லுவோம். plus base verb, அடிப்படை வினைச்சொல் வருது. சோ இதுல வேர்ப்பை வச்சு நாங்க குழம்ப தேவையில்லை, எந்த வேர்ப்பையுமே நாங்க இதுல வந்து போடலாம். இந்த பேஸ் வேர்ப்பா இருக்கிற எந்த வேர்ப்பையுமே வந்து நாங்க இதுல போடலாம். அதே மாதிரி எங்களுக்கு கொஷனுக்கு வந்து பி வேர்ப்பை முன்னுக்கு போடணும். சோ இதுல மெயின் வேர்ப் வந்து can என்று நான் உங்களுக்கு சொல்லி தந்தனால் அந்த வகையில can முன்னுக்கு போட போறோம். can plus subject. so can முன்னுக்கு போனோம்னா மிச்சம் எல்லாம் அப்படியே ஒழுங்கா வரப்போகுது. so can plus subject plus base verb. Same like that, can't plus subject plus base verb வரப்போகுது. பாருங்க எக்ஸாம்பிள் 3 தந்திருக்கிறேன். I can swim fast. என்னால வேகமாக நீந்த முடியும். I can swim fast. He can speak 5 languages. அவனால 5 மொழிகள் கதைக்க முடியும். அவனால 5 மொழிகளில் கதைக்க முடியும். They can play football. அவர்களால ஃபுட்பால் விளையாட முடியும். ஃபுட்பால்ன்றது ஒரு கேம். சோ அவர்களால அந்த காற்பந்து விளையாட முடியும். சோ நாங்க ஜெனரல் அபிலிட்டியை பற்றி கதைக்க போறோம்னு சொல்லி சொன்னா we want to use this patterns, this sentence patterns, which means subject plus can plus base verb. then இல்ல எங்களால முடியாதுன்னு சொல்லி கதைக்க போறோம். அதாவது எங்கள்கிட்ட இருக்கிற ஜெனரல் அபிலிட்டி இதை என்னால செய்ய முடியாதுன்னு நாங்க சுட்டி காட்டுறதுக்கு வந்து the can't, can எதிர்ச்சொல் can't யூஸ் பண்ண போறோம். I can't climb up trees. என்னால மரம் ஏற முடியாது. He can't speak good English. அவனால நல்ல ஒரு இங்கிலீஷை கதைக்க முடியாது. They can't play volleyball. They can't play volleyball. அவனால வாலிபால் விளையாட முடியாது. சோ அதே மாதிரி பாருங்க, கீழே கொஸ்டனுக்கு வந்து can can't முன்னுக்கு வரப்போகுது. மெயின் வேர்ப் can சொல்லி சொன்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லி இருந்தேன் நான். சோ can முன்னுக்கு போடுவோம் சொல்லி சொன்னா அது கொஸ்டன் பேட்டர்னுக்கு வரப்போகுது. Can you swim fast? Can you swim fast? உங்களால வேகமா நீந்த முடியுமா? Can you swim fast? Can he speak 5 languages? 5 language அவன் கதைப்பானா? Can they play football? Can they play football? So already also can't நாங்க யூஸ் பண்ண போய் question made பண்ண போறோம்னு சொல்லி சொன்னா can't முன்னுக்கு போட போறோம். Cannot you climb up trees? Cannot you climb up trees? உங்களால மரம் ஏற முடியாதா? So முடியுமா, இந்த கேள்வி இந்த வித்தியாசத்தை பாருங்க. Can you swim fast? உங்களால வேகமாக நீந்த முடியுமா? Can you climb up trees? உங்களால வேகமாக மரம் ஏற முடியாதா? ரைட்? முடியுமா முடியாதா? அந்த கேள்வியில வந்து வித்தியாசம் இருக்கு. Can he speak good English? அவனால இங்கிலீஷ் நல்ல முறையில இங்கிலீஷ் கதைக்க முடியுமா? Can they play volleyball? அவனால வாலிபால் விளையாட முடியுமா? So can நாங்க யூஸ் பண்ண போறது என்னத்துக்கு? To talk about general abilities. Can நாங்க எங்க யூஸ் பண்ணுவோம்? To talk about general abilities, right? So can, அதாவது வந்து பாசிட்டிவா உங்களுக்கு இப்ப can வச்சு கொண்டு வசனம் அமைக்க தெரியும், நெகட்டிவா வசனம் அமைக்க தெரியும், as well as the third things question உங்களுக்கு அமைக்க முடியும். என்னது, இங்க வந்து 2 தரம் question சொல்லி தந்திருக்கிறோம். ஒன்று can, மற்றது can't. Can, மற்றது can't. So is it clear? Is this class clear? Yes, ma'am. Okay. So, Excuse me, ma'am. yes. This is Musaddika. Yes.
Here heavy rain and thunder. Okay, so you can leave it and then after the thunder you can join again. Okay. Sorry, ma'am. It's Can you okay. give the excuse? Yes, yes. Thank you. Thank you. So பாருங்க இது மேலதிகமான examples, right? She can speak Latin. You can ride bikes fast. I can play the piano, but I can't play the guitar. எனக்கு இதுல சொல்லுங்க பாப்போம். எல்லாத்துக்கும் நாங்க பாருங்க பைக் ஃபாஸ்ட் என்று வருது, லட்டின் என்று வருது, அதுக்கு முன்னுக்கு தேவை இதுல ஏன் வந்திருக்குது? I can play the piano என்று வந்திருக்கு. பிறகு I can't play the guitar என்று வந்திருக்கு. What is the meaning of that? இந்த மியூசிக்கலுக்கு வந்து த முன்னுக்கு போடணும் தானே மிஸ். வெரி குட், வெரி குட். யா, தான் நாங்க படிக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு 4 விஷயம் படிச்சுன்னா அதுல முதலாவது விஷயம் 2வது விஷயத்துல வந்து சொன்னான் எப்பயுமே வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு முன்னுக்கு நாங்க த போடணும். சோ அது வந்து கம்பல்சரின்னு சொல்லி அது பாருங்க எந்த சென்டென்ஸை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னாலும் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு முன்னுக்கு த வரும். ஈவன் த இல்லைன்னு சொல்லி சொன்னா அது வந்து ப்ராப்பரான சென்டென்ஸ் இல்ல என்ற முடிவுக்கு நீங்க வரலாம். So my wife can cook deliciously. What is the meaning of deliciously? Deliciously. My wife can cook this deliciously. What is the meaning? Tasty, சுவையான. Tasty. மிகவும் சுவையான. Taste ன்னு சொல்லி சொன்னா சுவையான. Delicious ன்னு சொல்லி சொன்னா taste ன்னு அடுத்த level, extra level. So மிகவும் சுவையான. We can learn English from home. I can't be true. என்னால உண்மையா இருக்க முடியாது. I can't be true. Can I ask a question? Can I ask a question? Can we go for a date now? Can we go for a date now? He can sing well, but he can't dance. I can understand what they speak, but I can't respond properly. என்னால அவன் கதைக்கிறத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது, ஆனா என்னால சரியா ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. ரைட்? I can go for the interview today. இன்னைக்கு நான் இன்டர்வியூக்கு வந்து என்னால இன்னைக்கு இன்டர்வியூக்கு போக முடியும். சோ இவ்வளவு நேரம் நாங்க பார்த்தது வந்து ஜெனரல் அபிலிட்டி, எல்லாருக்கும் இருக்கிற ஒரு விஷயத்த வந்து நாங்க கதைக்க போறோம். ரைட்? கதைச்சிருந்தோம் நாங்க. I can swim fast, he can speak 5 languages, they can play football சொல்லி படிச்சிருந்தோம். இப்ப நாங்க பார்க்க போறோம் to talk about specific abilities. ரைட்? ஒரு ஆளுக்கு மட்டும் அந்த திறமை இருக்குமென்னு சொல்லி சொன்னா நிறைய பேர்ல வந்து அதாவது இப்ப எல்லாருக்கும் இல்லாத திறமை எனக்கு மட்டும் ஸ்பெஷலா இருக்குதுன்னு சொல்லி சொன்னா ரைட்? அது ஒரு ஸ்பெஷல் அபிலிட்டின்னு சொல்லி நீங்க நம்புறீங்க, அது உங்களுக்கே தனித்துவமான ஒன்றுன்னு நீங்க நம்புறீங்க, இல்லாட்டி யாரோ ஒரு ஆளை சுட்டி காட்டி அவனால மட்டும்தான் அது முடியும்னு சொல்லி நீங்க யோசிக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னா அதுக்கான ஃப்ரேசஸ் தான் இது. ஆமிசா யூஸ் பண்ணி கதைக்க போறோம். பிளஸ் ஏபிள் டு. அங்க வந்து ஏபிள் என்ற ஒரு வார்த்தையை நாங்க யூஸ் பண்ணிருக்க மாட்டோம், கேன் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணிருப்போம். சோ இதை வடிவாக்காம நீங்க இதுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி சொன்னா கேன் யூஸ் பண்றது வந்து ஜெனரல் அபிலிட்டி, பொதுவான திறமைகளை வந்து ஒரு கதை கேட்கல பொது இடத்துல we can use can. At the same time am is அங்க யூஸ் ஆகுதுன்னு சொல்லி சொன்னா to talk about specific ability, அதாவது வந்து ஸ்பெஷலான திறமைகளை பற்றி நாங்க கதைக்க போறோம்னு சொல்லி சொன்னா அங்க நாங்க ஸ்பெஷல் அபிலிட்டின்ற கீவேர்ட்ஸ் வந்து ஆமிசா பிளஸ் ஏபிள் டு யூஸ் பண்ணுவோம். For an example, for the positive sentence, we have to use this phrase: subject plus am or is or are plus able to plus base verb. அதாவது வந்து இங்க வந்து பொதுவான திறமைகளா இருக்கட்டும், ஆல்சோ ஸ்பெசிபிக் அபிலிட்டியா இருக்கட்டும், ரெண்டுக்குமே வந்து பேஸ் வேர்ப் தான் யூஸ் ஆக போகுது. ஸோ முழுக்க இந்த சென்டென்ஸ் எழுதுறது வந்து மச் ஈஸி. ஸோ ஐ எம் ஏபிள் டு ஸ்விம் ஃபாஸ்ட், என்னால விரைவாக நீந்த முடியும். ஷி இஸ் ஏபிள் டு ஸ்பீக் ஜப்பானிஷ். ரைட்? ஸோ வேறொரு லாங்குவேஜ் கதைக்கிறதுன்றது வந்து ஒரு ஸ்பெஷல் திறமை. ஸோ ஷி இஸ் ஏபிள் டு ஸ்பீக் ஜப்பானிஸ். ஒரு ஆளை நாங்க ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றோம், அவளால 5 லாங்குவேஜ் வந்து கதைக்க முடியும்னு சொல்லி நாங்க நினைக்கிறோம், அது ஒரு ஸ்பெசிபிக் அபிலிட்டின்னு சொல்லி நாங்க நினைக்கிறோம். ஸோ நாங்க சொல்றோம். ஸோ அது ஒரு ஏபிள் டு யூஸ் பண்ணி வருதுன்னு சொல்லி சொன்னாலே அது ஒரு ஸ்பெசிபிக் அபிலிட்டி என்று கருதப்படுது. நாங்க சொல்றோம்னு சொல்லி சொன்னா கருதப்படுது. எதிரில இருக்கிறார்கள் சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா அவற்றை அனுமானம். ரைட்? we are able to study at night. எங்களால இரவுல படிக்க முடியும். I am not able to dive. What is the meaning of dive? D-I-V-E.
I'm not மூழ்கிறது able to dive. Sorry? மூழ்கிறது மிஸ் மூழ்கிறது மூழ்கிறது. தண்ணியில் Yeah. மூழ்கிறது சொல்லுவோம். தண்ணில மூழ்கிறத வந்து diveன்னு நாங்க சொல்லுவோம். Okay. He isn't able to speak Mandarin. So Mandarin a kind of language. So அந்த language அவரால பேச முடியாது. They aren't able to study at night. அவர்களால இரவில படிக்க முடியாது. Right? aren't என்ன வந்திருக்குது. able என்ற அதாவது ஏபிள் நாங்க யூஸ் பண்ண போறோம்னு சொல்லிச்சுன்னா ஏபிள் நெகட்டிவ் ஃபார்ம் அப்படி இருக்க போது am is ஆவோட able to வருது. அந்த able to ஓட not வராது. be verbs ஓட தான் not வரும். ஏன்னா நாங்க am is படிக்கல வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு கடைசி கிளாஸ் சொல்லி இருக்கிறேன் 11வது கிளாஸ். ஸோ am is க்கு வந்து நாங்க நெகட்டிவா கதைக்க போறோம்னு சொல்லிச்சுன்னா பக்கத்துல not போட போறோம். am not, isn't, aren't. ஸோ அதைத்தான் இங்க able to வந்து நாங்க யூஸ் பண்ண போறோம். Also, questionல வந்து am is முன்னுக்கு வரப்போகுது. Are you able to swim fast? உங்களால விரைவாக நீந்த முடியுமா? Is he able to fly to India tonight? இன்னைக்கு அவரால இந்தியாவுக்கு போக முடியுமா? Are they able to play final match? அவர்களுக்கு final match விளையாட முடியுமா? So இது able to என்னத்துக்காண்டி இது யூஸ் பண்ணப்படுதுன்னு சொல்லி சொன்னா specific abilities. சோ என்னமே தெளிவா நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். போன கிளாஸ் இந்த ஆமிஸ் அதான் நாங்க படிச்ச நாங்க 11வது கிளாஸ். அதுல பாருங்க I, you, we, they, he, she, it. ரைட்? சோ இதுல வந்து able toல எந்த ஒரு மாற்றம் இல்லை. பேஸ் வேர்ப்லயும் வந்து எந்த ஒரு மாற்றம் இல்லை. இந்த முன்னுக்கு ஒரு செட்ல நான் வந்து அந்த மாற்றம் வரப்போகுது. ஐக்கு வந்து am வரப்போகுது. you, we, theyக்கு வந்து ஆ வரப்போகுது. The next one, he, she, க்கு வந்து is வரப்போகுது. So என்னென்னத்துக்கு is வரும், என்னென்னத்துக்கு ஆ வரும், என்னென்னத்துக்கு am வரும். ஐக்கு மட்டும்தான் am வரப்போகுது. அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. சோ சிங்குலர் சொல்லி சொன்னா is வரப்போகுது, ப்ளூரல் சொல்லி சொன்னா ஆ வரப்போகுது. அதை நீங்க ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த able to எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் உங்களால என்ன செய்ய முடியும், எழுதி கொள்ள முடியும், கதைச்சு கொள்ள முடியும். சோ உங்களோட மைண்ட்ல இருக்க வேண்டிய அந்த விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா இந்த 11வது கிளாஸ் விஷயம் தான். ஐக்கு என்ன வரும், வியூதேக்கு என்ன பிவர்ப் வரப்போகுது, he, she, க்கு என்ன பிவர்ப் வரப்போகுது. சோ தட்ஸ் ஆல். அதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா உங்களால able to யூஸ் பண்ண முடியும். பாருங்க இப்ப உங்களுக்கு இந்த சென்டென்ஸ் இந்த எக்ஸாம்பிள்ல விடாங்க கேனுக்கு able toக்கும் என்ன வித்தியாசம் பாருங்க. I can sing Tamil song well and also I am able to sing English songs. தமிழரா இருந்து கொண்டு தமிழ் பாட்டு பாடுறதுன்றது ஒரு சாதாரண விஷயம், அது எல்லாராலையும் முடியும். ஸோ ஐ கேனை யூஸ் பண்ணி நான் தமிழ் பாட்டு படிக்கிறேன்னு சொல்லலாம். ஆனா இங்கிலீஷ் பாட்டுன்றது வந்து ஒரு சிலருக்கு மட்டும்தான் முடியும். ஸோ அந்த வகையில அந்த இங்கிலீஷ் சாங்க பாடுறதை என்னால முடியும்னு சொல்லிக்கல ஐ am able to sing English songs. They can dance beautifully. Also, she is able to dance Latin. So, beautiful டான்ஸ் ஆட முடியும்ன்றது வந்து ஜெனரல் அபிலிட்டி, ரைட்? அதாவது நாங்க பாக்குறாக்கள் சொல்லுவோம் அவங்க வந்து எப்பயுமே வந்து டான்ஸ் ஆடிக்கொண்டிருக்கிறாக்கள் தான் படிவா. சோ அதை விட எக்ஸ்பெஷலா நாங்க ஒரு விஷயம் ஸ்பெஷலா கதைக்க போறோம்னு சொல்லிச்சுன்னா she is able to dance Latin. அவளால லட்டின்ல டான்ஸ் ஆட முடியும், ரைட்? Sharani can cook Sri Lankan dishes and also she is able to make Chinese dishes. Nidan and Kamal can do the projects, but Nidan is able to make project reports. Everyone can attend online classes, but Oxfordian students are able to use the language. So இதுலயும் இருக்குது என்னது, எல்லா ஆன்லைன் கிளாஸ்லயும் வந்து எல்லாருமே வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்ணலாம். ஆனா ஆக்ஸ்போர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் அந்த லாங்குவேஜை கச் பண்ற கெப்பாசிட்டி இருக்குது சொல்லி Jane can organize meetings, but she isn't able to address the meeting. அவளால ஆர்கனைஸ் பண்ண முடியும், அதாவது வந்து அவளுக்கு வந்து நார்மலா இதை நாங்க தமிழ்ல சொல்லுவோமா இருந்தா ஜெனிக்கு மீட்டிங் ஒழுங்குபடுத்த முடியும், ஒழுங்குபடுத்த அவளுக்கு தெரியும். ஆனா அந்த மீட்டிங்ல வந்து அட்ரஸ் பண்ண தெரியாது, வெல்கம் ஸ்பீச் அவளால செய்ய முடியாது. சோ அவளுக்கு அந்த செய்யற திறமை இல்லைன்றதை நாங்க சுட்டி காட்டி கதை கேட்கல எப்படி சொல்லுவோம், she isn't able to address the meeting. So இது வந்து உங்களோட ப்ராக்டிஸுக்கு what can you do as a boy or girl, உங்களால என்ன, அதாவது can யூஸ் பண்ணி எழுத போறீங்க, ரைட்? உங்களுக்கு போயா இருந்தா நீங்க கேர்ளா இருந்தா என்ன செய்வீங்க, சோ கேர்ளா இருந்தா நீங்க போயா என்ன செய்வீங்க, what can you do as a boy. சோ மாத்தி கொடுக்கறதுக்கான ரீசன் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து எழுதலாம். what can your husband do, உங்களோட ஹஸ்பண்ட் வந்து என்ன செய்வார்,
what can you do to improve your English knowledge? நீங்க இங்கிலீஷ் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்றேன்னு சொல்லி சொன்னா என்னத்தை நீங்க செய்ய முடியும்? How can you celebrate your birthday? எப்படி உங்களோட பர்த்டே நீங்க செலிப்ரேட் பண்ண போறீங்க? What can't a girl, a boy do? ஒரு கேர்ளா நீங்க என்ன செய்ய முடியாது? ஒரு போயா நீங்க என்ன செய்ய முடியாது? சோ அதை போட்டு நீங்க எழுத போறீங்க. இது ஒரு பிராக்டிஸ், உங்களோட மேலதிகமான பிராக்டிஸ், ரைட்? சோ ஓகே. சோ இப்ப வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்துல வந்து தெளிவு இருக்கணும். நாங்க அபிலிட்டி படிச்சு கொண்டிருக்கிறோம். அந்த அபிலிட்டியில வந்து ஜெனரல் அபிலிட்டி படிச்ச நாங்க, ஸ்பெஷல் அபிலிட்டி படிச்ச நாங்க. ஜெனரல் அபிலிட்டிக்கு நாங்க யூஸ் பண்ண போறிய பி வேர்ப் கேன், ரைட்? அது இந்த நெகட்டிவ்க்கு நாங்க யூஸ் பண்ண போறது cannot, can't, cannot, right? Then after we studied about specific ability, right? விசேட திறன்கள், விசேட திறமைகள். சோ அதுக்கு நாங்க யூஸ் பண்ணின கீவேர்ட்ஸ் என்னது? விசேட, அதாவது எக்ஸ்பெஷலா யூஸ் பண்ணிக்கல வந்து ஏபிள் படிச்சனா, ஏபிள் டு. சோ அதை நெகட்டிவா நாங்க யூஸ் பண்ணிக்கல, அந்த ஆமிசாவோட சேர்த்து நாங்க நாட் சேர்த்தோம்னு சொல்லி சொன்னா ஏபிள் டு. தட்ஸ் ஃபைன். சோ இவ்வளவு நேரம் நாங்க படிச்சது வந்து பிரசன்ட் டென்ஸ். என்னால இப்ப முடியும், ரைட்? இந்த நிமிஷம் என்னால முடியும் சொல்லிக்கல, நாங்க அப்படி சொல்லல, ரைட்? இப்ப நாங்க பார்க்க போறது எங்களோட ஜெனரல் அபிலிட்டி. நார்மலா நாங்க வயசு போக போக எங்களுக்கு ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிஸ் வந்து குறையும். சோ நான் சின்னல இருக்கைகள் அது செய்தேன். நான் என்னால கடந்த காலம் செய்ய முடிஞ்சது, பட் இப்ப என்னால செய்ய முடியலன்னு சொல்லி நிறைய சொல்லுவோம், நிறைய நாங்க தமிழ்ல கதைப்போம். சோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம். சோ எங்களோட எபிலிட்டிஸ், ஜெனரல் அபிலிட்டியை வந்து நாங்க பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி கதைக்க போறோம்னு சொல்லித்தான் இந்த ஸ்லைட்ஸ்ல பார்க்க போறோம். சோ பாஸ்ட் டென்ஸ்ல வந்து ஜெனரல் அபிலிட்டி நாங்க பார்க்க போறோம்னு சொல்லி சொன்னா good யூஸ் பண்ண போறோம். சாரி, TOULD, good, right? good யூஸ் பண்ண போறோம். To talk about general ability in the past. Past, ஆரம்ப காலகட்டத்துல, பாஸ்ட் சொல்லி சொன்னா முடிந்தது, ரைட்? இறந்த காலத்துல வந்து ஒரு ஜெனரல் அபிலிட்டி ஸ்பெசிபிக் பண்ணி நாங்க கதைக்கிறதுக்கு வந்து we have to use the verb good. அங்க வந்து good யூஸ் பண்ண போறோம். அது இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ், சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படி இருக்க போது சப்ஜெக்ட் பிளஸ் குட் பிளஸ் பேஸ் வேர்ப், சப்ஜெக்ட் பிளஸ் குட் பிளஸ் பேஸ் வேர்ப். இந்த சேம் டைம்ஸ் எப்படி நாங்க நெகட்டிவ் சென்டென்ஸ் அமைக்க போறோம்னு சொல்லிச்சோன்னா couldn't, could not நாங்க சுருக்கி சொன்னோம்னு சொல்லிச்சோன்னா couldn't, ரைட்? குட் நாங்க முன்னுக்கு போட்டோம், அல்லாடி குட்ன்ட்டு நாங்க முன்னுக்கு போட்டோம்னு சொல்லி சொன்னா அங்கட கொஸ்டின் வந்துடும், ரைட்? பாருங்க, I could run fast, என்னால விரைவாக ஓட முடிந்தது, ரைட்? இப்ப என்னால முடியுமோ? I don't know about that, but I could run fast, but I can't run fast என்று சொல்லி சொன்னா, so நான் உங்கள்கிட்ட வரேன் இந்த கேள்வி. What is the meaning of this? I could run fast, I can't run fast. What is the meaning? I could run fast, I can't run fast. என்ன மீனிங்? நான் இப்ப சொல்றதுக்கு வசனம், நான் முன்னாடி நல்லா ஓடுனேன், இப்போ ஓடல. வெரி குட், அவள் அந்த விஷயம். யா, எஸ் மிஸ்டர் தவசீலன், ஒன்ஸ் அகைன். ஏற்கனவே முதல்ல என்னால ஓட முடிஞ்சது, ஆனா இப்ப ஓட முடியாது. வெரி குட். ஆனா வெரி குட். சோ தேங்க்யூ ஃபார் த ஆன்சர்ஸ். சோ அது ஆனா நாங்க இப்ப இவ்வளவு நான் சொல்லி தந்துட்டு கேட்டபடியா நீங்க சொன்னீங்க. பட் ஆரம்பத்திலேயே நான் உங்கள்ட்ட கேட்டிருந்தேன்னு சொல்லி சொன்னா ஐ குட் ரன் ஃபாஸ்ட் பட் ஐ கான்ட் ரன் ஃபாஸ்ட் சொல்லி சொன்னா உங்களுக்கு அந்த ரெண்டு விஷயத்திலயும் ஒரு குழப்பம் இருக்கும். ஓகே, குட் யூஸ் பண்ணிருக்கிறீங்க, கான் யூஸ் பண்ணிருக்கிறீங்க. சோ அந்த மீனிங் வந்து சரியா வந்து கஷ் பண்ணிருக்க மாட்டீங்க. பட் இப்ப உங்களுக்கு தெளிவா விளங்கும் என்ன, எங்கெங்கெல்லாம் கான் வருதோ அது வந்து நாங்க பிரசன்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம், எங்கெங்கெல்லாம் குட் வருதோ அங்க அது வந்து நாங்க பாஸ்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். So I could run fast, he could sing Spanish songs, they could play football. So general ability நான் once again திருப்பி சொல்றேன். So general ability வந்து நாங்க present tenseல கதைக்க போறோம்னு சொல்லி சொன்னா can வரப்போது, can't வரப்போது. அதே மாதிரி talk about to talk about yes miss, I could run fastங்கிறதே past tense தானே? yeah, அப்ப I could run fast before 5 years அப்படி ஒரு சென்டென்ஸ் கேளுமா? sorry, I could run fast before 5 years அப்படி இந்த சென்டென்ஸ் கேளுமா? yes, you can use it. அங்க வந்து நீங்க rest of the sentence வந்து போடலாம், no worries.
I could run Okay, fast thank you. before 5 years. என்னால 5 வருஷத்துக்கு முதல் விரைவாக ஓட முடிந்தது. ஓகே, அது உங்களை கட்டிதன். எஸ், தட்ஸ் ஃபைன், வெரி குட். ஸோ ஐ குட் ரன் ஃபாஸ்ட்ன்னுட்டு பக்கத்துல நீங்க அந்த கால பகுதியை போட்டீங்கன்னு சொல்லி சொன்னா பிழை இல்லை, தட்ஸ் ஃபைன். அதே மாதிரி இப்ப நாங்க யூஸ் பண்ணிக்கல வந்து உங்களுக்கு காலம் போடலாம், போடாம விடலாம். மீன் ப்ரெசன்ட் டென்ஸ் தானே கதைக்க போறோம், அதுக்கு போடாம விடலாம். ஆல்சோ ஃபியூச்சர் டென்ஸ்ல நாங்க பாக்கலாம், அங்க நீங்க அந்த காலத்தை போட்டு கதைக்கலாம். ஐ குட், இஸ் இட் கிளியர்? Ashwath Sam. Who asked the question? யார் கேள்வி கேட்டது? May I know your name, please? யார் கேட்டது கேள்வி? May I know your name, please? Okay. Ajwath. Yes. Is it clear right now? Oh, clear, Miss. Thank you. Yeah. So he could sing Spanish songs. They could play football. They could play football. அவனால விளையாட முடியும். Football விளையாட முடிந்தது. Right? They could play football before 2 years. But now he can't play football. 2 வருஷத்துக்கு முதல் அவனால ஃபுட்பால் விளையாட முடிஞ்சது. ஆனா இப்ப அவன் விளையாட மாட்டான். அப்ப அவனால விளையாட முடியாது. I couldn't run fast. என்னால விரைவாக ஓட முடியாது. I couldn't run fast, but I can run fast. என்னால முடியல, அதாவது past tenseல என்னால முடியல, பட் இப்ப என்னால ஃபாஸ்டா விரைவாக ஓட முடியும். He couldn't sing Arabic song. They couldn't play football. So couldn't, could not நாங்க சுருக்கி சொல்லல, couldn't. So pronunciationல once again சொல்லி பாருங்க, மியூட் பண்ணிட்டு. Couldn't, I couldn't, he couldn't, they couldn't. So could plus subject plus base verb, அங்கால question mark இருக்க போகுது. அது என்னதுக்கு? வினாக்கள், அதாவது question part structure, sentence structure. Could you run fast? உங்களால விரைவாக ஓட முடியுமா? Could you run fast? Could he sing Spanish songs? Could they play football? Same like that. Couldn't you run fast? உங்களால விரைவாக ஓட முடியாதா? முடியாது, அதாவது உங்களால விரைவாக ஓட முடியலையா? பாஸ்ட் டென்ஸ். அதாவது ஒரு ஓட்ட போட்டி முடிஞ்சு வந்தோனையுமே ஒரு ஆக்கள் 2ஆவதா இல்லாட்டி 3ஆவதா வரையும் நம்ம சொல்லிட்டோம்னா couldn't you run fast? உங்களால விரைவாக ஓட முடியலையா? Couldn't he sing Arabic songs? Couldn't they play volleyball? இப்ப நாங்க 3 கிராமட்டிக்கலி பார்ட் படிச்சுட்டோம், ரைட்? பாஸ்ட் டென்ஸ்ல நாங்க ஒரு ஜெனரல் எபிலிட்டியை யூஸ் பண்ணிக்கல வந்து குட், couldn't போய் யூஸ் பண்ணுவோம். பிரசன்ட் டென்ஸ்ல அதே சேம் விஷயத்தை வந்து பிரசன்ட் டென்ஸ் எடுத்துட்டோம்னா can, cannot, right? Same like that. Second one, specific ability வந்து நாங்க present tenseல கதைக்க போறோம்னு சொல்லிட்டோம்னா able to யூஸ் பண்ணுவோம். able to க்கு amisa யூஸ் பண்ண போறோம். Same like that, amisa-க்கு பக்கத்துல நாங்க not போட்டோம்னு சொல்லிட்டோம்னா அங்க வந்து specific ability வந்து நெகட்டிவ்ல சொல்லி இருக்கிறோம். So பாருங்க, for more examples, Bill Gates could become the wealthiest person in the world. So முதல் ஆரம்ப காலத்துல past tenseல Bill Gates ஒரு wealthiest person இருந்தவர் இந்த வேர்ல்டுல. We could control COVID deaths in Sri Lanka in 2020. So Ashwath, Mr. Ashwath கேட்ட மாதிரி இங்க வந்து 2020 வந்து மென்ஷன் பண்ணி இருக்கிறாங்க, past tense, right? So இதுல பாருங்க, அந்த வசனத்தை பார்க்க முதல் கீழே ஒரு பாக்ஸ் இருக்கு பாருங்க. So நாங்க வசனத்தை முடிக்கல வந்து இப்படியான விஷயத்தை வந்து யூஸ் பண்ணலாம். In the past, when I was young, right? அதாவது வந்து people couldn't adapt to the situation when I was young. நான் சின்ன பிள்ளையா இருக்கேக்கல வந்து people மக்கள் வந்து சூழலோட வந்து சிச்சுவேஷன் சந்தர்ப்பத்தோட வந்து அடாப்ட் ஆகாம இருந்தவே. In childhood, at the age of 30, இப்ப உங்களுக்கு 32 வயசுன்னு சொல்லி சொன்னா 2 வருஷத்துக்கு முதல்ல சொல்றதுக்கு பதிலா மாற்று வழியா at the age of 30, 30 வயசுல. So பாருங்க, people couldn't adapt to the situation. So இதுக்கு முந்தைய காலம், அதாவது இறந்த காலத்துல வந்து people மக்கள் வந்து சிச்சுவேஷனோட வந்து அடாப்ட் ஆகல. I couldn't swim. என்னால நீந்த முடியாது. when I was young, நான் சின்ன பிள்ளையா இருக்கேன், என்னால நீந்த முடியாம இருந்தது. He could
get the permission last year. So கடைசி வருடம் அவன் வந்து promotion, not permission, promotion. கடைசி வரம் அவனால வந்து promotion எடுக்க முடிந்தது, அதாவது பதவி உயர்வு. Good the police arrest the thief yesterday. நேற்றைக்கு போலீஸ் வந்து கள்ளர்களை அரெஸ்ட் பண்ணினவரா. thieves ன்னு சொல்லி சொன்னா கள்ளர்கள், திருடர்கள். I could escape from the child abuse. So என்னுடைய சின்ன காலங்கள்ல, நான் சிறுவரா இருந்த காலங்கள்ல சைல்ட் அபியூஸ், சிறுவர் துஷ்பிரயோகத்துல இருந்து நான் தப்பி கொண்டேன். நான் எஸ்கேப்னு சொல்லி சொன்னா தப்புறது. Could Sri Lanka win the matches in past year? So past yearல வந்து ஸ்ரீலங்காஸ் வந்து மச் வின் பண்ணினதா. சோ இதுல வந்து உங்களுக்கு ஜென்ரலா ஒரு விஷயம் விளங்கி இருக்கணும். யாராவது உங்களுக்கு குட் என்ற தொடங்குறதுல ஏதாவது கேள்வி கேட்கணும் சொல்லி சொன்னா அவன் என்னத்தை கேட்கினா உங்களோட பாஸ்ட் டென்ஸை பற்றி தான் கேட்கணும். குட் யாராவது உங்களால் கேள்வி கேட்க போயிருந்தோம், அல்லாட்டி நீங்க ஒரு ஆர்டிக்கல், அல்லாட்டி உங்களோட எக்ஸாம் பேப்பர்ஸ், அல்லாட்டி ஏதாவது ஒரு கேள்வி குட்ல யூஸ் பண்றீங்க, குட்ல பாக்குறீங்கன்னு சொல்லி சொன்னா தொடங்குற மாதிரி அது உங்களோட முழுக்க உங்களோட இறந்த காலத்தை சுட்டி காட்டி கதைக்கிற அதை பற்றி கேட்கிற அந்த கேள்வியா தான் இருக்க போகுது. சோ சேம் லைக் தட் ஸ்பெசிபிக் அபிலிட்டி வந்து எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி சொன்னா அங்க வந்து ஏபிள் டு இருந்தது என்னது, ஆமிசா என்றது ஏபிள் டு இருந்தது. பிகாஸ் ப்ரெசன்ட் டென்ஸ்ல நாங்க யூஸ் பண்ணிக்கல ஆமிசா. நெகட்டிவ்ல வந்து ஆம் இஸ் ஆக்கு பக்கத்துல நாட் வரப்போகுது. ஆண்ட் சேம் லைக் தட் isn't, am not. ஸோ ரெண்டும் மூன்றும் வரப்போகுது. அதே மாதிரி இங்க வந்து ரெண்டு விஷயம் யூஸ் ஆக போகுது. என்னது, was or were plus able to, right? சிங்குலருக்கு நாங்க was யூஸ் பண்ண போறோம், ப்ளூரலுக்கு நாங்க were யூஸ் பண்ண போறோம். இதை நீங்க இன்னும் சிம்பிளா ஞாபகம் வச்சிருக்கோம்னு சொல்லிச்சோன்னா இஸ் வர்ற ப்ரெசன்ட் டென்ஸ்ல வந்து இஸ் வர்ற இடங்கள்ல வந்து பாஸ்ட் டென்ஸ்ல was வரப்போகுது. ப்ரெசன்ட் டென்ஸ்ல வர்ற இடங்கள்ல வந்து பாஸ்ட் டென்ஸ்ல வரப்போகுது. அவ்வளவுதான் வித்தியாசம். அப்படி நீங்க ஞாபகம் வச்சிருக்கிறது ஈஸி. சோ அதோட ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் அப்படி இருக்க போகுது, was a were plus able to talk about specific ability in the past. So ஆரம்ப காலத்துல, அதாவது இறந்த காலத்துல இருக்கிற ஒரு விஷயம், ஒரு விசேட திறமைகளை பற்றி நாங்க கதைக்க போறோம்னு சொல்லி சொன்னா we have to consider about the thing was or were plus able to, right? அதோட ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் அப்படி இருக்க போகுது, subject plus was or were plus able to plus base verb. I was able to run fast. She was able to speak Japanese. We were able to study at night. So we were, we and வந்திருக்குது நாங்கள். Sorry மிஸ், yes, எங்களோட ஊர்ல சரியான இடி மின்னல் மழை இந்த கிளாஸ்ல லெஃப்ட் ஆகலுமா? yeah, give me a message and you can leave right now. ஓகே மேம், தேங்க் யூ. We were able to study at night. அதாவது வந்து able to, அதாவது we were ஏன் வந்திருக்குதுன்னு சொல்லி சொன்னா என்ன ரீசன் என்று சொல்லி சொன்னா we என்றது வந்து ஒரு plural பன்மை. So we have to put the were there. We were able to study at night. Then நெகட்டிவ்க்கு வந்து just அங்கால not வந்து சேர போகுது, was not, were not. I wasn't able to jump. என்னால துள்ள முடியாது, அதாவது 2 இயர்ஸுக்கு முதலோ இல்லாட்டி 1 இயருக்கு முதலோ இல்லாட்டி ஆரம்ப காலத்துல எங்களுக்கு குறிப்பிட்ட அந்த பீரியட்டை வந்து சொல்ல முடியாதுன்னு சொல்லி சொன்னா I wasn't able to jump. முந்தியெல்லாம் என்னால ஜம்ப் பண்ண முடியாது. I wasn't able to jump. He wasn't able to speak Mandarin. They weren't able to study at night. Weren't. So were not நாங்க சுருக்கி சொல்லிக்கல, pronunciation எப்படி இருக்க போது weren't. They weren't able to study at night. Then question formக்கு was, were than we were பண்ண சொல்லி சொன்னா அதுதான் முன்னுக்கு வரப்போகுது. Were you able to swim fast? Was he able to fly to India tonight? Were they able to play final match? அவர்களால ஃபைனல் மேட்ச் விளையாட முடிந்ததா? ஒரு மேட்ச் முடிஞ்சிட்டு வரைக்கல, ஒரு விஷயம் முடிஞ்சிட்டு வரைக்கல நாங்க இதை யூஸ் பண்ணி என்ன செய்யலாம், அந்த விஷயத்தை வந்து கேட்கலாம். So was, were plus able to talk about specific abilities in the past. Yes. So could வந்து பாருங்க, இதுல இன்னும் தெளிவா நான் தந்திருக்கிறேன். could வந்து ஜெனரல் அபிலிட்டிக்கு யூஸ் அபிலிட்டியை பற்றி கதைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். was, were plus able to ஸ்பெசிபிக் அபிலிட்டிக்கு வந்து யூஸ் ஆகும்.
So I could wake up early in the past days. என்னால ஏர்லியா வந்து கடந்த நாட்கள்ல வந்து ஏர்லியா எழும்ப முடிஞ்சது. I was able to wake up at 5 yesterday, right? We could wake up early in the past. அதாவது வந்து இது போன நாட்கள்ல கடந்த நாட்கள்ல வந்து நாங்க எழும்ப முடிந்தது. But I was wake up at 5 yesterday. ஆனா நேற்றைக்கு வந்து நான் 5 மணிக்கு எழும்பினேன். அதை வந்து ஸ்பெசிபிக்கா நான் சொல்றேன்னு சொல்லி சொன்னா கடந்த நாட்கள்ல என்ன நாங்க பொதுவா தான் கதைச்சினாங்க. அந்த 5 நாளுமே வந்து நான் என்னது ஏர்லியா எழும்பினான். எத்தனை மணிக்குன்றதை வந்து நான் ஸ்பெசிபிக்கா சொல்லல. பட் நேற்றைக்கு நான் ஸ்பெசிபிக்கா 5 மணிக்கு எழும்பினான்னு சொல்லி இருக்கு. ஸோ ஸ்பெசிபிக் அபிலிட்டியில வந்து அந்த கேட்டகரியில அது வருது. He could speak Sinhala in his childhood. He was able to deliver speech in Sinhala at the competition day. So அவனால வந்து கடந்த நாட்கள் he could speak Sinhala in his அவன் சைல்ட்ஹுட்ல அவனுக்கு சிங்களம் தெரியாது. பட் இப்ப அவன் ஒரு காம்படிஷன்ல சிங்களம் வந்து கதைச்சு என்ன செய்திருக்கிறான், டெலிவர் பண்ணிருக்கான். ஸ்பீச் வந்து சிங்களத்துல டெலிவர் பண்ணிருக்கான். சோ சின்ன வயசுல அவனுக்கு சிங்களம் தெரியாது, இப்போ ஒரு ஒரு காம்படிஷன்ல வந்து ஸ்பீச் பண்ணிருக்கிறான்ன்றதுல வந்து ஒரு ஸ்பெசிபிக் அபிலிட்டி. So wait, so this is the activity, right? நம்ம ஒரு நிமிஷத்துல வந்து ஜூம் எண்ட் ஆயிடும். அதுக்கு பிறகு இந்த கிளாஸ் மட்டும் அப்படி ஒரு டிஸ்டர்ப் பண்ணி இருக்குது. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து இந்த டிஸ்டர்ப் நான் ரீகன்சிடர் பண்றேன். ஸோ 1 minute வந்து கிளாஸ் எண்ட் ஆயிடும். அது வரைக்கும் நான் இப்ப படிப்பேன். ஸோ எண்ட் ஆயிட்டுன்னு சொல்லி சொன்னா ப்ளீஸ் டூ திஸ் ஆக்டிவிட்டி. தென் யூ ஹேவ் டு கம் வித் ஆஃப்டர் 2 minutes, ரைட்? 2 நிமிஷத்துல திருப்பி நீங்க ஜாயின் பண்ணுங்க. இந்த ஆக்டிவிட்டியை செய்யுங்க. அந்த 2 நிமிஷத்துல வந்து இந்த ஆக்டிவிட்டியை செய்யுங்க, ரைட்? ஸோ இதுல பாருங்க, I could operate computer 5 years ago. I was able to repair my computer the day before yesterday. What is the meaning of day before yesterday? பேர்ல அதாவது தமிழ்ல நீங்க நிறைய தரம் யூஸ் பண்ற ஒரு வேர்ட், the day before yesterday. அத நாங்க தமிழ்ல எப்படி சொல்லுவோம்? சாரி, முந்த நாள். வெரி குட். அதாவது நேற்றைக்கு முதல் நாள் நாங்க தமிழ்ல சொல்லிக்கலாம் முந்த நாள்னு சொல்லுவோம். முந்த நாள்னு சொல்லி அத நாங்க the day before yesterday ன்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவோம். அதாவது the day ன்னு சொல்லி சொன்னா இன்றைக்கு, before yesterday நேற்றைக்கு முதல் நாள், right? The government could prevent COVID spreading last year. The government was able to control COVID deaths rates in 2020. Prasad couldn't act well in movies. Praveena wasn't able to perform well in the King Lear drama. Our government couldn't manage the economy of our country. Our people weren't able to buy sugar and milk powder in past days, right? So this is the difference between general ability and specific ability. So good use வந்துட்டுன்னு சொல்லி சொன்னா நீங்க பண்ண முடிக்கொண்டே போடலாம். என்ன ஒரு general ability. was for use பண்ணி ஒரு able to ஓட ஒரு வசனம் வந்துட்டுன்னு சொல்லி சொன்னா அது specific abilities ன்னு நீங்க முடிவுக்கு வரலாம். So பாருங்க, next one, compare the contracts, the past and the present, right? past ஐயும் present ஐயும் எப்படி நாங்க கம்பேர் பண்றோம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு வசனத்துல சொல்லி காட்டிட்டேன். இருந்தாலும் இது மேலதிகமான ஒரு உதாரணம் உங்களுக்கு. I could ride a bicycle in my childhood. Now I can drive a car. அதாவது வந்து இந்த ஆரம்ப காலத்துல வந்து இந்த சின்ன வயசு நாட்கள்ல வந்து நான் பைக் ஓடி இருக்கிறேன். பட் இப்ப என்னால கார் ஓட